வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சீசன் ஃப்ரூட் இல்லைங்களா, பலாப்பழம். அந்த பலாப்பழத்தோட கொட்டை இருக்குங்களா, சீடு, அதை எடுத்து நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. வாங்க. அது அப்படியே முழு பலாக்கொட்டையாக குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர வச்சுட்டாங்க. எடுத்து அந்த தோல் உரிச்சிட்டு அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் தாளிச்சிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இந்த சீடு வந்துட்டு சீசனபிள் டைமில் தாங்க கிடைக்கும். அதனால் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். அதாவது கருவாட்டு குழம்பு செமையாக இருக்குங்க. கருவாட்டு குழம்புல போட்டால் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் ஈவன் சாம்பார்லேயும் போடலாம், கறி குழம்புல போடலாம். நல்லா இருக்குங்க. இது எண்ணெய் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பூண்டு வந்து தோலோடு நசுக்கி போடணும். வாசனையாக இருக்கும். அப்போ தான் தோலோடு நசுக்கி போட்டு கொஞ்சம் வதங்கட்டுன்னு சொல்லிவிட்டு கருவேப்பிலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை நல்லா செமையாக இருக்கும் பாருங்கள். வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுனோங்க, இல்லைன்னா அப்படியே கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி தானே, கொஞ்சமாக தானே இருக்குது பலாக்கொட்டை, அதனால் கொஞ்சமாக தான் போடணும். அப்புறம் பெருங்காயத்தூள், ஏன்னா அது வந்து சீடு வந்துட்டு சப்போஸ் கேஸ் ட்ரபிள் வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக பெருங்காயத்தூள் பூண்டெல்லாம் நம்ம போடுறது. சரிங்களா. நம்ம சின்னதாக கட் பண்ணி அலசிட்டு அது கூட போட்டுடணும். போட்டு கிளறி விட்டு திட்டமாக உப்பு போட்டு கொஞ்சம் இந்த மசாலாலாம் நம்ம பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கலாம், நல்லா ட்ரையாக பழம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகுங்க. எல்லா சாப்பாட்டுக்குமே இது சூட் ஆகும். தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா. இப்போ ரசம் சாதத்துக்கு தான் நான் தொட்டுக்க போகிறேன். செமையாக இருக்குது பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அதனால் பலாப்பழம் சாப்பிட்றது, அப்புறம் மாம்பழம், இதெல்லாம் வந்து சீசனபிள் ஃப்ரூட் இல்லைங்களா. அது கிடைக்கும் போது நம்ம அந்த சீடை வந்துட்டு இந்த மாதிரி எதாவது சைட் டிஷ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. சைட் டிஷ்ஷாக செய்யலாம், அது மாதிரி குழம்புல போடலாம். நல்லாயிருக்கும். அதை முந்திரி பருப்பு எப்படி நம்ம குழம்புல போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த பலாப்பழம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேவி பார்த்துக்கு வந்துச்சு பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. இந்த